السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இந்த மாநகரில் உங்களை சந்திப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்மை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டம் எல்லோருடைய பார்வையும் நம்மை நோக்கி பதிந்திருக்கின்றன. முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, ஒவ்வொன்றாக முஸ்லிம்களுடைய செயல்களை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய பண்புகள், ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக நம்மிலே பலருக்கு ஒரு சிந்தனை எப்படி என்றால், நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம், முஸ்லிமாக வாழுகின்றோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது, நாம் இறந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை பார்க்கும்போது இது மட்டும் நம்முடைய வெற்றிக்கு போதாது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சாதாரண ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது கூலி வேலை செய்பவராக இருந்தாலும், அல்லது படித்த ஒரு அறிஞராக இருந்தாலும், அல்லது மார்க்க கல்வியை பெற்ற ஒரு கல்விமானாக இருந்தாலும், இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய உலக விஷயங்களிலே எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நம் மீது ஒரு பொறுப்பு இருப்பதை மறந்துவிட முடியாது, அதை தட்டி கழித்து விட முடியாது. அதுதான் நான் ஏற்றிருக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இதை அறியாத மாற்று மத மக்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்வது? நான் சாவதற்குள், மரணிப்பதற்குள் எத்துணை மக்களுக்கு இந்த தௌஹீதை எடுத்துச் சொல்ல முடியுமோ அத்துணை மக்களுக்கு நான் இந்த தௌஹீதை எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன் என்ற பொறுப்பை நாம் உணர வேண்டும். யார் இந்த பொறுப்பை விளங்கினார்களோ, இதை ஒரு கடமையாக எண்ணினார்களோ, அவர்கள்தான் உண்மையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தூய வாசகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இறுதி தூதராக நம்பியிருக்கிறேன் என்பதற்கு சரியான பொருளை உணர்ந்தவர்கள். யார் பிற மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நபியை பின்பற்றுவதிலே பொய்யர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பலவீனமானது. நான் சுன்னத்தை பின்பற்றுகிறேன், சுன்னத்தின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது, நபியின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது, ரசூலின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது என்று இவர்கள் சொல்வதெல்லாம் போலி என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான். قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய பாதை, ஹாதிஹி சபீலி. எதை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கை, அல்லாஹ் இறக்கிய முழு புத்தகம், அல்லாஹ் அங்கீகரித்த இஸ்லாம், ஹாதிஹி சபீலி. அடுத்து தொலைபேசி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருக்கேன். ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய மார்க்கம், இது என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய வழி. சபீல் என்பது குர்ஆனிலே பல அர்த்தங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கம், பாதை, வழி, வழிமுறை, கொள்கை, கோட்பாடு,
என்ன நான் செய்கிறேன்? அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு நானும் என்னை பின்பற்றியவர்களும், யார் முஹம்மது அரபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்திய கடமை அல்லாஹ்வின் பக்கம் அவர் அழைப்பது. இந்த கடமையை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இது நம்முடைய கடமை. எப்படி தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஜகாத் கடமையோ, ஹஜ்ஜு கடமையோ, அது போன்று இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பது நம்முடைய கடமை. நம்முடைய எந்த ஒரு உலக வேலைகளை கூறியும் நம்முடைய எந்த ஒரு வேலையையோ காரணங்களையோ கூறி நாம் இந்த பொறுப்பை விட்டு தட்டி கழிக்க முடியாது. நான் பெரிய அளவிலே படித்திருக்கவில்லை, குர்ஆனை பெரிய அளவிலே படித்திருக்கவில்லை, ஹதீஸுடைய கல்வி ஞானங்கள் எனக்கு தெரியாது என்ற சாக்கு போக்குகளை கூறி அழைப்பு பணியை விட்டு யாரும் பின்வாங்கிவிட முடியாது. யாருக்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இஸ்லாமை பிறருக்கு அறிமுகப்படுத்துவது, அதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்வது கட்டாய கடமை. இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தலாம், எப்படியெல்லாம் பிறருடைய உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் வென்றெடுக்கலாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வழிகளை நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மிக விரிவாக விளக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல்லால் இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள், தன்னுடைய செயல்களால் பண்புகளால் இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். இன்று இதை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. எப்படி சொல்லால் நாம், நம்முடைய பேச்சுகளால் நாம் மற்ற மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க முடியுமோ அது போன்று அன்பிற்குரியவர்களே நம்முடைய பண்பு, நம்முடைய நல்ல குணங்கள் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய வழிகளிலே மிக முக்கியமான ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. அதாவது ஒவ்வொருவருடைய பண்பும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மாற்றார்களை இஸ்லாமின் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா? முஸ்லிம் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களா? இவ்வளவு நன்மையை செய்பவர்களா? இவ்வளவு நல்லொழுக்கம் உடையவர்களா? இவர்களுடைய பண்பு இவ்வளவு உயர்ந்ததா என்று அவர்கள் இந்த இஸ்லாமின் பக்கம் கவரப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை அவர்கள் இஸ்லாமுடன் சம்பந்தப்படுத்துவார்கள், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் இஸ்லாமுடன் அவர்கள் சம்பந்தப்படுத்தி பார்ப்பார்கள். எப்படி ஒரு தொழுகையாளி தவறு செய்தால் பலர் பேசுகிறார்கள், தொழுது என்ன செய்ய, பல தொழுகையாளிகள் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக குறை சொல்கின்றார்கள். இது போன்ற நிலைமை மாற வேண்டும். நம்முடைய குணங்கள், பண்புகள் மாற்றார்களை இஸ்லாமின் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு மிக ஒரு அழகிய முன்மாதிரியாக அனுப்பினான். அவருடைய வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யார் தன்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர் தன்னுடைய குணங்களை சீர்படுத்திக் கொள்ளவும் முடியாது. இந்த ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய குணங்கள் சீர்பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய குணத்தை ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு வார்த்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த முஸ்லிம் முதலிலே இந்த அழைப்பு பணியினுடைய கடமையை உணர வேண்டும், தன்னை ஒரு அழைப்பாளராக உணர வேண்டும், தன்னுடைய குணத்திற்கு இஸ்லாமிய அழைப்பு பணியிலே பெரிய பங்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை நற்பண்புகளுக்கு கொடுப்பதில்லை. முரட்டுத்தனம், அடவாடித்தனம், கோபம், எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவது, எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், எதற்கெடுத்தாலும் பொறுமையை இழந்து அத்துமீறி வார்த்தைகளை விடுவது, இது போன்ற பண்புகள் முஸ்லிம் சமூகத்தினத்திலே காணப்படுவதற்கு என்ன காரணம்? அவர்களிலே பலர்
தங்களை ஒரு அழைப்பாளராக எண்ணுவதில்லை. தங்களுடைய குணம் எதிரியை எந்த அளவிற்கு எதிரிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் அவன் எந்த அளவு இஸ்லாமை விட்டு வெகு தூரம் சென்று விடுவான் என்பதை அவர்கள் உணரவில்லை. உதாரணத்திற்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்கள். அந்த கடையிலே நீங்கள் வியாபாரம் செய்யும் போது கடுகடுப்பான முகமுடையவராக, முரட்டு பேச்சுகளை பேசுபவராக, தீய வார்த்தைகளை பயன்படுத்துபவராக, எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய அந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி காண முடியுமா? உங்களை நாடி மக்கள் வருவார்களா? எவ்வளவுதான் தேவையான பொருட்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் உங்களை அணுகுவதற்கு பயப்படுவார்கள். அந்த கடைக்கா வேற எங்கேயாவது செல்லலாம் என்று. அன்பிற்குரியவர்களே, சிறந்த வியாபாரம் இஸ்லாமை பிறருக்கு அறிமுகப்படுத்துவது. அல்லாஹ் சொல்கிறான், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். அலி, உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவது சிவந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். சிறந்த வியாபாரம், நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய பாதையிலே உயிர் பொருளை கொண்டு ஜிஹாது செய்வது, தியாகங்கள் செய்வது, அல்லாஹுடைய மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக உழைப்பது. அன்பிற்குரியவர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுக்கும் பொழுது நாம் அதிலிருந்து நம்மை தனிமைப்படுத்தி பார்க்கிறோம். என்னுடைய பண்பால் இஸ்லாம் பாதிக்கும், என்னுடைய நல்ல பண்புகளால் இஸ்லாமிற்கு வளர்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் நான் நல்ல குணமுடையவனாக, நல்ல பண்புடையவனாக, ஒழுக்கமுடையவனாக மாறினால் அதன் மூலமாக இஸ்லாம் வளர்ச்சி பெறும். என்னுடைய தீய குணத்தால் இஸ்லாம் பாதிக்கும், என்னுடைய கெட்ட குணத்தால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாதிப்பு ஏற்படும். மக்கள் இந்த மார்க்கத்தை அப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதை உணர வேண்டும். எப்படி? நான் ஒரு முரடனாக, ஒரு தீய குணமுடையவனாக இருந்தால் என்னுடைய வியாபாரத்திற்கு அந்த குணத்தால் எப்படி பாதிப்போ அதைவிட மிகப்பெரிய பாதிப்பு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு. அந்த பாதிப்பு உங்களை மட்டுமல்ல, முழு உலக முஸ்லிம்களையும் சூழ்ந்து கொள்ளும். நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் அல்லாஹ்விடத்தில். அன்பிற்குரியவர்களே, குறிப்பாக சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மிக அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பல சமயங்களிலே கடுமையான குணங்களை அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காட்டிய போது, முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட போது, அரக்கத்தனமாக பேசிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பொறுமை, அவர்கள் சகித்த சகிப்பு அந்த எதிரிகளுடைய உள்ளங்களை வென்றெடுத்து அல்லாஹ் அக்பர் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது யூதர்களால் பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். எப்படி மக்காவிலே குறைஷ் காஃபிர்களின் மூலமாக, குறைஷ் தலைவர்களின் மூலமாக பெரிய கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஆளானார்களோ அதுபோன்று மதீனாவிலே யூதர்களால் பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த யூதர்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். இது உண்மை, சத்தியம், முஹம்மது உண்மையான தூதர் என்பதை தங்களுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டுகொள்வது போன்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இருந்தாலும் மறுப்பதற்கு காரணம் என்ன? பொறாமை, போட்டியின் காரணமாக. ஆனால் அதே சமயத்திலே பல யூத அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அழைப்பை கொண்டு, அவர்களுடைய குணங்களை கொண்டு அவர்கள் உண்மையான தூதர் என்று அறிந்தபோது இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் தான் ஸைத் இப்னு சுஅனா என்ற மிகப்பெரிய யூத பாதிரி ஒருவர். அவர் தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்பதற்குண்டான எல்லா அடையாளங்களையும் நான் சோதித்து விட்டேன். ஆனால் இரண்டு அடையாளங்களை தவிர, ஒன்று யஸ்பிகு ஹில்முஹு ஜஹ்லஹு வலா யஸீது ஷித்தத்துல் ஜஹ்லி அலைஹி இல்லா ஹில்மா.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகிப்புத்தன்மை, அவர்களுடைய அறிவு, அடக்கம் எப்போதும் அவர்களுடைய அறியாமையை விட முந்திதான் இருக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சகிப்புத்தன்மை உடையவர்களாக, பொறுமை காப்பவர்களாக இருப்பார்கள். முரடர்கள் எவ்வளவுதான் முரட்டுத்தன்மையுடனே நடந்து கொண்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு பொறுமை காட்டுவார்கள். எதிரிகள் எந்த அளவிற்கு எதிரிகள் எந்த அளவிற்கு முரட்டுத்தனத்துடன் நடந்து கொண்டாலும் அதைவிட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொறுமை காப்பார்கள், சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள். இந்த இரண்டு தன்மைகளை நான் இதுவரை சோதிக்கவில்லை. அதை சோதித்து விட்டால் அதிலும் அவர்கள் உண்மையாளர் என்பதாக நிரூபணமாகிவிட்டால், இந்த ரெண்டு தன்மைகள் நபியிடத்திலே பெற்றுக் கொள்ளப்பட்டால் நான் முஸ்லீமாகி விடுவேன் என்று தனக்குள்ளே பேசிக் கொள்கிறார். இதற்காக அவர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து கொண்டு எப்போதாவது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா இந்த இரண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சோதித்து பார்ப்பதற்கு. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு திரும்ப வருகிறார்கள். அவர்களுடனே அபூபக்கர், உமர், உஸ்மான், அவர்களுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு கிராமத்து அரபி வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சமூகத்தவர்களிடத்திலே நான் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தேன். நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இறைவனிலே ரிஸ்கிலே விசாலத்தை கொடுப்பான், வாழ்க்கையிலே விசாலத்தை கொடுப்பான் என்று கூறினேன். அவர்கள் முஸ்லீமாகிவிட்டார்கள். ஆனால் இப்போது எதிர்பாராத விதமாக பஞ்சத்திற்கு ஆளாகிவிட்டோம் நாங்கள். இந்த நிலை நீடித்தால் நான் பயப்படுகிறேன் அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார்களோ என்று. ஆகவே உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் உடனடியாக அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பார்க்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எல்லாமே தீர்ந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அதில் ஏதாவது மிஞ்சி இருக்கிறதா என்று ஹஜ்ரத் அலி இடத்திலே திரும்பி பார்த்து கேட்கும்போது சொல்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, எல்லாமே முடிந்து விட்டது. உடனடியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஸைத் இப்னு சுஅனா அங்கே உள்ளே நுழைகிறார். முஹம்மதே, நான் உமக்கு உதவி செய்யட்டுமா? நான் உமக்கு உதவி செய்யட்டுமா? இன்னவனுடைய தோழருடைய தோட்டத்தில் விளையக்கூடிய விளைச்சல் பேரித்தம்பழங்களிலே ஒரு பகுதியை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய தங்க காசுகளை தருகிறேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு பேரிச்சம்பழம் தருவதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது இன்ன தோட்டத்தில் இருந்தால் என்பதை குறிப்பிட முடியாது. ஒரு கால் அந்த தோட்டம் இந்த ஆண்டு விளையவில்லை என்றால், விளைச்சலை தரவில்லை என்றால், உடனே அந்த யஹூதி சொல்கிறார், சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 80 மிஸ்கால் தங்க நாணயங்களை ஸைத் இப்னு சுஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கின்றார். சம்பவம் முடிந்துவிட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே அபூபக்கர், உமர், உஸ்மான் இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட தேதி தவணை வருவதற்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் மீதம் இருக்கின்றன. இந்த ஸைத் இப்னு சுஅனா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் அணிந்திருந்த சட்டை, அவர்கள் அணிந்து மேலே போர்த்தி இருந்த போர்வை இரண்டையும் இறுக பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கியவராக மிக கடுமையான முகத்தை கொண்டு, அலா தக்தீனி யா முஹம்மத் ஹக்கி, முஹம்மத், எனது உரிமையை நீ எனக்கு நிறைவேற்ற மாட்டாயா? ஃபவல்லாஹி மா அலிம்துக்கும் யா பனி அப்துல் முத்தலிப் இல்லா லமுத்லுன் வலகத் கான லீ பிமுகாலததிக்கும் இல்முன். அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களே, வம்சத்தவர்களே,
நீங்கள் எல்லாம் இப்படித்தான் கடன் வாங்கி கொண்டு காலதாமதம் செய்வீர்கள். நான் உங்களிடத்தில் இதற்கு முன்பு பழக்கப்பட்டிருக்கிறேன் என்று கோபமாக பேசுகின்றார், திட்டுகின்றார், கடுமையான வார்த்தைகளை கடுமையான முகத்தை கொண்டு பேசுகின்றார். அல்லாஹ் அக்பர். இந்த சபையில் யார் இருக்கின்றார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய கண்கள் நெருப்பாய் சிவக்கின்றன. அந்த யூதரை பார்க்கின்றார்கள். யா அதுவல்லாஹ் أتقول لرسول الله صلى الله عليه وسلم ما أسمع وتفعل ما أراه. இந்த வார்த்தையை நீ அல்லாஹ்வுடைய தூதருடன் பேசுகிறாயே எதிரியே, இப்படிப்பட்ட ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீ செய்கிறாயா என்று அதட்டுகின்றார்கள். எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பயம் இப்போது இல்லை என்றால் உனது தலையை கொய்திருப்பேன் என்று கடுமையான வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அமைதியாக மிக பொறுமையாக உமரை பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். உமருக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அகிலத்தின் தலைவர், அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியவர், உண்மையை தவிர எதையும் பேசாதவர்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள், அந்த தூதரிடத்தில் இப்படி யஹூதி அல்லாஹ்வின் எதிரி பேசுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். ரொம்ப நிதானத்துடன் இருக்கிறார்கள். என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார்கள். என்ன புரியவில்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு கூறினார்கள், உமரே உமரே, நானும் இவரும் உனது இந்த செயலை விட வேறொரு செயலுக்குத்தான், உனது இந்த சொல்லை விட வேறொரு சொல்லுக்குத்தான் தகுதியானவர்கள், மிக தேவை உள்ளவர்கள். என்ன தெரியுமா? நீ என்னிடத்திலே சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் தூதரே இவருக்கு கொடுக்க வேண்டியதை அழகிய முறையில் கொடுத்து விடுங்கள் என்று. நீ அவருக்கு சொல்ல வேண்டும், நீ கேட்பதாக இருந்தால் அழகிய முறையில் கேட்டுக்கொள் என்று. இந்த உபதேசத்தை தான் நீ எனக்கும் அவருக்கும் செய்ய வேண்டுமே தவிர உரிமையை கேட்டு வரக்கூடியவரை இப்படி மிரட்டுவது அதட்டுவது உனக்கு அழகல்ல. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். உரிமையை கேட்டு வரக்கூடியவரை மிரட்டுவது அதட்டுவது உனக்கு அழகல்ல. நீ எனக்கும் அவருக்கும் உபதேசம் செய்து இருக்க வேண்டும், எனக்கு சொல்ல வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை அழகிய முறையில் கொடுத்து விடுங்கள், அவருக்கு சொல்ல வேண்டும் அழகிய முறையில் கேட்டு பெற்றுக் கொள்வீராக என்று. சரி, நீ அவருக்கு நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த அளவு தங்கத்தையும் அந்த அளவு தானியத்தையும் கொடுத்துவிட்டு அதற்கு மேலாக 20 சா பேரித்தம்பரத்தின் அதிகமாக கொடு, நீ அவரை பயமுறுத்தியதற்கு பதிலாக, நீ அவரை பயமுறுத்தியதற்கு அச்சுறுத்தியதற்கு மிரட்டியதற்கு பதிலாக 20 சா பேரித்தம்பரத்தை அதிகப்படுத்திக் கொடு என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதரை அழைத்துக் கொண்டு சென்று அவருக்கு ஆரம்பத்தில் பேசிய அந்த பேரித்தம்பரத்தினுடைய அளவை நிறுத்து கொடுத்து விட்டு 20 சாயை அதிகமாக கொடுக்கின்றார்கள். 20 மரக்கால் அளவு அதிகமாக பேரித்தம்பரத்தை கொடுக்கின்றார்கள். அப்போ அந்த யூதர் கேட்கிறார், உமரே இந்த 20 மரக்கால் அதிகமாக கொடுக்கிறீர்களே ஏன் என்பதாக. அதற்கு சொல்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உன்னை மிரட்டினேன் அல்லவா, பயமுறுத்தினேன் அல்லவா, அதற்கு தண்டனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 20 மரக்கால் தானியத்தை அதிகப்படுத்தி உனக்கு கொடுக்க சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய பேரரசு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மிகப்பெரிய பேரரசராக ஆளுநராக இருக்கின்றார்கள். அவர்கள் நாடினால் இந்த பேச்சுக்காக பெரிய தண்டனை கொடுத்திருக்கலாம். யூதர்களால் எதிர்த்து எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட அழகிய ஒழுக்கத்தை, அழகிய பெருந்தன்மை அங்கே கடைபிடிக்கின்றார்கள். இந்த சம்பவம் முடிகிறது. அப்போது அந்த ஸைத் இப்னு ஸுனா கேட்கிறார், யா உமர் அத்தஅரிஃபுனி மன் அன, உமரே உமக்கு தெரியுமா நான் யார் என்று? உமர் சொல்கின்றார்கள், எனக்கு தெரியவில்லை. ஃபகால அன ஸைத் இப்னு ஸுனா, நான் தான் ஸைத் இப்னு ஸுனா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அல் ஹபர், யூத அறிஞர், யூத பாதிரியார், அந்த ஸைதா நீங்கள் என்பதாக. ஆம், அதே யூத அறிஞன் அந்த ஸைத் இப்னு ஸுனா தான் நான் என்பதாக. அப்போது கேட்கிறார்கள், ஸைத் உனக்கு தெரியாதா அவர் அல்லாஹ்வின் தூதர் என்று? ஏன் நீ இப்படி முரட்டுத்தனமாக அவரிடத்திலே நடந்து கொண்டாய், இப்படி ஒழுங்கீனமாக அவரிடத்திலே பேசினாய்? அதற்கு ஸைத் சொல்கின்றார், உமரே
நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்குண்டான எல்லா குணங்களையும் பரிசோதித்து விட்டேன். 2 மட்டும் மீதமாக இருந்தது. அவருடைய அறியாமையை பார்க்கிலும் அவருடைய சகிப்புத்தன்மை, அறிவு, பொறுமை முந்தி இருக்கும். யார் எவ்வளவு முரட்டுத்தன்மையாக நடந்து கொண்டாலும் அவர் சகித்துக் கொள்வார் என்ற 2 பண்புகளை நான் சோதிக்க ஆசைப்பட்டேன். அதற்காக வேண்டிதான் நான் இப்படி நடந்து கொண்டேனே தவிர மனமுரண்டாக அல்ல, சோதிப்பதற்காக என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு ஃபஉஷ்ஹிதுக யா உமர், فأشهدك يا عمر أني قد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا وأشهدك أن شطر مالي أو أكثر فإني أكثرها مالا صدقة على أمة محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், எப்படிப்பட்ட பிரதிபலிப்பு பாருங்கள், எப்படிப்பட்ட தாக்கம் பாருங்கள். உமரே, நான் உம்மை சாட்சியாக்குகின்றேன், திட்டவட்டமாக நான் அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்திக் கொள்கிறேன், இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மதை தூதராக ஏற்று மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சொத்திலே பெரும் பகுதியை உமக்கு தெரியும், மதீனாவுடைய செல்வந்தர்களிலே நான் மிக அதிகமாக செல்வம் படைத்தவன் என்பதாக எனது சொத்தில் பெரும் பகுதியை இந்த நபியினுடைய உம்மத்துக்காக நான் வக்ஃப் செய்து விடுகிறேன். அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஸைத், நீ முஹம்மதுடைய எல்லா உம்மத்துடைய எல்லாருக்கும் நீ கொடுத்து விட முடியாது, பெரும்பாலானவர்களுக்கு அல்லது அவர்கள் சிலருக்கு என்ற வார்த்தையை சொல்லிக்கொள். அல்லாஹ் அக்பர். ஸைத் இப்னு ஸுஹனா உடனடியாக உமரை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். வந்து சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ்வின் தூதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமானை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த போர்களுக்கெல்லாம் சென்றாரோ அந்த போரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செல்கின்றார். தன்னுடைய செல்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்காக வாரி வாரி செலவு செய்கின்றார். இந்த சம்பவம் அன்பிற்குரியவர்களே நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினையை தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகிப்புத்தன்மை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய பொறுமை, அடக்கம், அமைதி. தன்னிடத்திலே ஒருவர் எவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டாலும் தான் ஒரு முஸ்லிம், இஸ்லாமிய அழைப்பாளர், எந்த ஒரு குணத்தை, பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற ஒழுக்கத்தை கொண்டுதான் நபி தோழர்கள் மாற்று மத மக்களிடத்திலே அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த இடத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே இஸ்லாமின் மீது பற்றுதலை ஏற்படுத்தினார்கள், இஸ்லாமின் மீது ஒரு பாசத்தை ஏற்படுத்தினார்கள், இஸ்லாமின் பக்கம் அவர்களை நெருக்கினார்கள். அடுத்து மக்கள் இப்படிப்பட்ட மார்க்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று ஆசைப்பட்ட போது அவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொன்னார்கள். நம்முடைய குணங்களை, நம்முடைய பண்புகளை, நம்முடைய ஒழுக்கங்களை சீர்படுத்தாமல் நாம் ஒரு சிறந்த அழைப்பாளராக ஆக முடியாது. நம்மிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தை, அவர்களுடைய அந்த நற்பண்புகளை கொண்டு வராமல் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமை மாற்று மத மக்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த 2 விஷயங்களை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இஸ்லாமை மாற்று மத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, அல்லாஹ்வை அறியாத மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதுடைய வாசகத்தை ஒவ்வொரு மனிதனுடைய காதிலும் ஓதுவது, ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வாசகத்தை எடுத்துரைப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை, ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு. நான் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வை நான் உண்மையான ரப் என்பது என்று ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வை அவனை அறியாதவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த தௌஹீதை உலகத்தினுடைய எல்லா பக்கங்களிலும் முழங்க வைக்க வேண்டும். பள்ளிவாசல்களில் மட்டும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முழங்கினால் போதாது. கடை தெருவுகளிலே லா இலாஹ இல்லல்லாஹ், பறக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், பயணத்தின் போது லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொரு இடத்திலும் இந்த தௌஹீதுடைய முழக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது, இந்த தௌஹீதுடைய முழக்கத்தின்படி உலகத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்பது என்னுடைய கடமை, என்னுடைய குறிக்கோள், என்னுடைய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். அந்த பொறுப்பை நான் சிறந்த முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை அழகிய முறையிலே நிறைவேற்றி அதனால் மக்கள் கவரப்பட்டு
அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய பண்புகளை, தங்களுடைய குணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அக்பர், மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை நோக்கி வருவார்கள். அவர்களுக்கு எங்கே வைத்து இஸ்லாமை சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்காக வேண்டி எவ்வளவு நிறுவனங்களை நாம் நிறுவுவது என்று மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு வந்துவிடும். அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இந்த அழைப்பு பணிக்காக அர்ப்பணியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை இந்த அழைப்பு பணிக்காக செலவு செய்யுங்கள். இந்த அழைப்பு பணியை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி செய்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக பெரிய ஒரு முயற்சி தேவையில்லை. உங்களுடைய நாள்களிலே, உங்களுடைய காலங்களிலே ஒரு சிறிய அளவை நீங்கள் செலவு செய்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய எல்லையை நாம் எட்டிவிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையிலே புரிந்து, அழகிய முறையிலே புரிந்து, உண்மையை உண்மை என்று விளங்கி அதை பின்பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதை அறியாத எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஅஃபி அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.